வெல்கம் டு தனு குக்கிங். இன்றைக்கி நம்ம காராக்கரணியை வச்சு தான் டிஃப்ரெண்ட்டான ஃப்ரை பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், காராக்கரணியை இந்தமாரி செத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கருணக்கிழங்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். க்ளீன் பண்ணி வச்சு இந்த கருணக்கிழங்கு இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு எடுத்துக்கலாம். இந்த ஸ்டாண்டில் சின்னதாக இருக்கிற சைடு கிழங்கு செத்தி எடுத்துக்கலாம். இந்தமாரி கருணக்கிழங்கு நல்லா செத்தி எடுத்துக்கணும். செத்தி வச்சுருக்கிற கருணக்கிழங்கை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். புளியிறப்ப வெறும் கையில் புழிஞ்சிங்கன்னா உங்கள் கையை அரிக்கும். வீட்டில் க்ளவுஸ் வச்சுருக்கிறவங்க க்ளவுஸ் போட்டு புழிங்க. இல்லாதவங்க வெறுங்கையில் புழிஞ்சிட்டு கொஞ்சம் வெந்நீரில் உப்பு போட்டு கையை கழுவுனிங்கன்னா அரிப்பு இருக்காது. கிழங்க பிழிஞ்சு எடுத்தாச்சு. தண்ணி தேவையில்லை, கிழங்கு மட்டும்தான் தேவை. கிழங்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கிழங்கு, நறுக்கி வச்சிருந்த வெங்காயம் தேவையான அளவு, பட்டை, கிராம்பு, சோம்பு, உப்பு தேவையான அளவு, மிளகாத்தூள் 1 ஸ்பூன். கேஸில் கடாயை வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பட்டை, சோம்பு, கிராம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். இந்த வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. மிளகாத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூடுதலாக எண்ணெயை ஊற்றி நல்லா வதக்கணும், இல்லைன்னா நாக்கு அரிக்க ஆரம்பிச்சிடும். கூடுதலாக எண்ணெய் ஊற்றி நல்லா வேக வைக்கணும். நல்லா வெந்தால் தான் அரிப்பு இருக்காது. போட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ இறக்கிக்கலாம். வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், சுட சுட கருணக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.